மக்களாட்சி என்பது வன்முறை நிறைந்ததாக இருக்கிறது. இந்தியாவுக்கு தேவைப்படுவது எது என்று சொன்னால், யார் பொது கருத்தியலாளர்? இதுதான் கேள்வி. பொது கருத்தை சொல்லக்கூடியவர் கட்சி சாராமல், மதம் சாராமல், அல்லது எந்த சார்பு நிலையும் எடுக்காமல் உண்மைத்தன்மையில் உண்மையை உரைக்கக்கூடியவர் தான் பொது கருத்தியலாளர். அவர் எவருக்கும் அஞ்சுவது கிடையாது, எவரிடமும் எந்த பதவிக்கும் வேண்டி நிற்பது கிடையாது. அப்படிப்பட்டவரைத்தான் சமூகம் பொது கருத்தியலாளராக வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள்தான் மிக முக்கியமான பணியை செய்ய முடியும். அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகார பலம் தேவை கிடையாது. அவருடைய பலம் என்பது உண்மைதான், உண்மையை உரைப்பதுதான், சமூகத்திற்காக உண்மையை உரைப்பதுதான், நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த பொது கருத்தியலாளர்கள் உண்மையை சொல்லுகின்ற பொழுது, நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது, சார்பு நிலை எடுக்காமல் தரவின் அடிப்படையிலே சொல்கின்ற பொழுது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல. காரணம், இன்றைய சூழலில் மக்களாட்சி என்பது வன்முறை நிறைந்ததாக இருக்கிறது. வன்முறை நிறைந்த மக்களாட்சியில், வணிகத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சியில் அல்லது ஜனநாயகத்தில் இப்படி பொது கருத்தியலாளர்கள் பொது கருத்தை வைக்கின்ற பொழுது அது ஆட்சியாளர்களுக்கு சிரமத்தை தருகின்ற காரணத்தினாலே பொது கருத்தாளர்களை வீழ்த்துகிறது. அந்த வீழ்ச்சியையும் கவலைப்படாமல் எழுந்து நிற்கக்கூடியவர்தான் பொது கருத்தியலாளர். இன்றைக்கு அவர்தான் தேவைப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது. அது உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல. இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அறிவுடையோர் என்று சொல்லக்கூடியவர்கள், அறிவு சார்ந்த பெருமக்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் எங்கோ ஒரு நிலையில் சார்பு நிலையில் செயல்படுகிறார்கள். காரணம், கட்சி அவர்களை அறிவுறுத்துகிறது. நீ இந்த பக்கம் நில் அல்லது அந்த பக்கம் நில், நடுவில் நிற்க முடியாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறது. அந்த கட்டளைக்கு அவர்கள் அடிபணியக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் பலமிருந்தும் கூட அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகையினாலே சார்பு நிலையில் சென்று விடுகிறார்கள். சில நேரத்திலே உண்மையை பேசுகிறார்கள், பல நேரத்திலே உண்மையை பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு தேவைப்படுவது எது என்று சொன்னால், சார்பு நிலை இல்லாமல் மக்கள், பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனைகளை பேசும்போது உண்மை நிலை என்ன, யதார்த்த நிலை என்ன, மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களின் பக்கம் பேசக்கூடியவரைத்தான் நாம் பொது கருத்தாளர்கள் என்று சொல்ல முடியும். மற்றவர்களெல்லாம் நியாயம் பேசுகிறார்கள், அது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கட்சி சார்பில் இல்லாமல் பொது கருத்தாளர்கள் கருத்தை முன்வைக்க இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தேவைப்படுகிறார்கள். அவர்களை ஒன்றிணைப்பதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. அவர்களை கண்டுபிடிப்பதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. பலர் இருக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஜனநாயகம் வீழ்ச்சியை காணுகிறது இந்தியாவில், அதை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய பணியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி பேசக்கூடியவர்கள் வரக்கூடிய ஆபத்துக்களையும் உணர்ந்துதான் பேசுகிறார்கள். இருந்த போதிலும் கூட அவர்களை ஒன்றிணைத்து, இந்த பொது கருத்தாளர்கள் ஒன்றிணைவதன் மூலமாக, கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த மக்கள் அரசியலுக்கு வலு சேர்ப்பார்கள். மக்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அவர்கள் முயல்வார்கள். அதுதான் இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொது சிந்தனையாளர் முன்னெடுப்பாக இருக்கிறது. அதுதான் நாம் செய்யக்கூடிய பணியாகவும் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு நாம் முனைய வேண்டும்.